இதுதான் இன்னைக்கு பல்வேறு நோய்களுக்கு நிவாரணமா இருக்கு. உங்களுக்கு எவ்வேறு வகையான வியாதிகள் இருந்தாலும் கூட ஸ்டெம் செல் என சொல்லப்படுகின்ற மூல உயிரணு பயன்படுத்தி நீங்க குணப்படுத்தலாம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டெம் செல்ங்கிற விஷயம் நம்மளுடைய சித்த வைத்தியத்துல இருக்கா? ஸ்டெம் செல்ங்கிறது நம்மளுடைய நவீன மருத்துவத்துல 50 வருஷங்களுக்கு முந்தி இருந்துச்சு. அப்பதான் வந்துச்சு நவீன மருத்துவத்துல ஒரு 50 வருடங்கள் தான். ஆனா 5000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய சித்தர்கள் ஸ்டெம் செல்லை பத்தி சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் சித்த வைத்தியம் பண்றீங்க இல்லையா? தெரியுமா? ஓகே, போய் சொல்லுங்கம்மா, என்ன சொல்லிருக்காங்க ஸ்டெம் செல்லை பத்தி? குழந்தை பிறந்ததும் நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாய் கிட்ட இருந்து நஞ்சு கொடியை பிரிப்பாங்க. அதை கட் பண்ணிட்டு டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நஞ்சு கொடியை இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அந்த நஞ்சு கொடி குழந்தையினுடைய வயிற்றுல இருந்து காஞ்சு உதிர்ற வரைக்கும் பொறுத்து இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் உரைச்சி பூசிட்டே வருவாங்க குழந்தைய குளிக்க வைக்கும் போதெல்லாம். காஞ்சதுக்கு அப்புறம் அந்த நஞ்சு கொடியை எடுத்து நல்லா மஞ்சள் தடவி நல்ல வெயிலில் காய வச்சு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செம்பு தாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்பு தாயத்திலேயோ வெள்ளி தாயத்திலேயோ தங்க தாயத்திலேயோ உள்ள வச்சு அதை குழந்தைக்கு வன்னிவேர் அப்படின்னு சொல்லி, வன்னின்னு ஒரு மரம் இருக்கு, அதனுடைய இது கிளைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நார் மாதிரி தொங்கும். அதை எடுத்து பிரித்து அதில் கயிறு கட்டி அந்த குழந்தையினுடைய இதில் மாட்டி விட்டுருவாங்க. அந்த குழந்தை வளர வளர அதை எடுத்து கடிக்கும் இல்லையா, அதன் மூலமாக அதனுடைய பாரம்பரிய நோய்களை தீர்த்திருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தைக்கு நோய் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயத்துக்குள்ளே இருக்கிற அந்த நஞ்சு கொடியை எடுத்து அதை எடுத்து சில மூலிகை சாறுகள் அந்த குழந்தையினுடைய நோய்க்கு ஏற்ற மாதிரி மூலிகை சாறு விட்டு அரைச்சு அதை நாட்டில் தடை விடுவாங்க. அதுக்கு உரமருந்து அப்படின்னு ஒரு முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ஓகே, உரமருந்துக்கு நம்ம சில மூலிகை நம்ம ரொம்ப நன்றிமா. அவங்க ஒரு கையில் கொடுங்க. ஏன்னா மலேசியாவில் பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த நஞ்சு கொடி நம்ம எடுத்து வச்சிருப்போம். எடுத்து வச்சு உங்களுக்கு நாலு தம்பியா 4 தங்கச்சியா ஒன்னா வைப்போம். ஏன் ஒன்னா வைக்கணும்னா அவங்க கடைசி மட்டும் ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வைப்போம். அதுக்கு நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்னுடைய லேப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ஏறக்கூடிய பல லட்சம் பல கோடி ஸ்டெம் செல் உருவாக்குறோம். எங்களுடைய மூலமே இந்த தொப்புள் கொடி தான். சரிங்களா? தொப்புள் கொடியில ஸ்டெம் இருக்கு. ஆனா அம்மா சொல்றது என்னன்னா, அவங்க சொல்றது தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறை நம்ம நவீன மருத்துவ பயன்படுத்த முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு வியாதி உருவாகி அதற்கான கர்ம காரியம் ஏற்படும் பொழுது அதுக்கு தாந்திரிக முறையில சில தீர்வுகள் ஏற்படும். அப்ப அந்த அம்மா சொல்றது தாந்திரிக முறைப்படி. இப்ப நம்ம இதை நான் விற்க முடியுமா? மாடல்ல போய் கடையில போய் விற்க முடியுமா? சொல்ல முடியுமா? வெள்ளக்காரன் நம்புவானா? நம்ப மாட்டான். அவன் நம்புறவன் நம்ம என்ன பண்ணோம்னா, so we produce a stem cell from umbilical cord, cord blood and cord tissue. ஓகேங்களா? அப்ப தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல்ஸை மூல உயிரணுக்கள் நம்ம பரிசோதனை உருவாக்க முடியும். அப்ப இந்த ஸ்டெம் செல் விஷயங்கள்